குலசேகரன்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா 2024 தசரா கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய சாய்மார்கள் மாலை போட்டு தங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் ஆகஸ்ட் 23ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய விரதத்தை துவங்க வேண்டும். விரதம் துவங்குவதற்கு முன்பாக என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், முன்னேற்பாடுகள் என்ன அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது. பொதுவாக நம்ம நாளையிலிருந்து நம்மளுடைய விரதம் ஆரம்பம்னா இன்னைக்கு வரைக்கும் மட்டன் சிக்கன்னு சாப்பிட்றது அப்படிங்கிறதை தவிர்க்கணும். நாளையிலிருந்து விரதம் அப்படின்னாலே அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே விரதம் துவங்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டை சுத்தம் செய்வது. வீடு எப்பவும் சுத்தமாக தான் வச்சுருப்போம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முறையாக மாலை அணிந்து விரதம் துவங்குவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை வீட்டை கழுவி விடுறதுன்னு சொல்லி வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும். மெயினாக நம்மளுடைய வீட்டு நிலவாசலில் அல்லது ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னாடி நம்ம சாமி கோயிலில் வாங்கிட்டு வந்த மாலைகள்னு சொல்லி பழைய மாலைகள் போட்டிருப்போம். அது காஞ்சி போய் கிடக்கும். சிலர் எலுமிச்சை மாலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பழசு கட்டி தொங்க விட்டுருப்போம் இல்லையா, அதையெல்லாம் கலத்தி எடுத்துட்டு புதிதாக ஒரு மாலை வாங்கி போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குத்து வேப்பிலையாவது புதிய வேப்பிலையை வீட்டு வாசலில் வைக்கணும். அதே போல் வீட்டையும் நல்லா ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு சாமி ரூமில் நல்லா ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு சாமி ரூம் ஸ்லாப் எல்லாம் நல்லா தொடச்சி சாமி படங்களையும் நல்லா தொடச்சி பழைய அந்த சந்தன குங்குமம்லாம் தொடச்சப்போ போயிடும் இல்லையா, மறுபடி புதுசாக சந்தன குங்குமம்லாம் வச்சு சூப்பராக சாமி ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கடல் தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டை சுற்றியும் தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லை கடல் தீர்த்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல பாத்திரத்தில் அல்லது ஒரு வாளியில் தண்ணி பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு, கல்லுப்பு, வேப்பிலை, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா தண்ணியை கலக்கிக்கிட்டு வேப்பிலை வச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் தெளிச்சிட்டு வீட்டை சுற்றியும் தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே நம்ம தினசரி விளக்கேற்றி வழிபடுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வழிபடுவாங்க, ஒரு சிலர் வழிபடாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விரத நாட்கள் அப்படின்னு வரும்போது நம்ம கட்டாயம் விளக்கேற்றி சிறப்பாக பூஜை பண்ணுவோம். அப்போ அதற்கு முன்பாக நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்பாடுகள் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுமே பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சோடு மஞ்சத்தூள் வேப்பிலையும் போட்டு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். இல்லை நமக்கு கடல் பக்கத்தில் தான்னா கடலில் குளித்தாலும் சிறப்பு தான், ஆற்றுல குளித்தாலும் சிறப்பு தான். ஏன்னா ஆறு கடல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளித்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய துணிமணிகள் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண சாரமாக இருக்கட்டும், ஏன்னா விரத காலங்களில் இனிமேல் அந்த சாரங்கள்லாம் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி அப்படியே மூளையில் அழுக்கு துணி மாதிரி போட்டு வச்சிடக்கூடாது. அல்லது அதை எப்போனாலும் துவைச்சிக்கலாமா அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் விரதம் துவங்குவதற்கு முன்பாக துவைச்சி பிறக்கி ஓரமாக வச்சிடணும். அதே போல் நம்ம தசராவுக்கு கட்டக்கூடிய காய் வேட்டியாக இருக்கட்டும், சட்டைகளாக இருக்கட்டும், அதையும் துவைச்சி எடுக்கணும்னா எடுத்து ரெடியாக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் முன்னேற்பாடுகள்லாம் செஞ்ச பிற்பாடு இன்னும் தான் 2 நாள் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் சமைச்சிருவோம், கிச்சனில் தானே அங்கே வச்சு சமைச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது. 2 நாள் முன்னாடி அல்லது குறைந்தபட்சம் 2 நாள்லாம் அதிகம்லாம், ஏன்னா அப்படிலாம் ஒரு சிலர் நினைக்கிறாங்க 2 நாளுக்கு முன்னாடியேவா அப்படின்னு சொல்லி. நாளைக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டா என்ன தப்புன்னெலாம் நினச்சி சாப்பிட்றாங்க ஒரு சிலர். வெளியில் சரி வீட்டில் சுத்தம் பண்ணியாச்சு, வீட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வெளியில் கடையில் சாப்பிட்டு அது அப்படியே வந்துடுறோம், அப்படியே போயிடுதுல அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதாவது பொதுவாக நம்ம ஒரு மாம்சம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாம்சம் முழுமையாக ஜீரணமாகி வெளியேறுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரம் ஆகும் அப்படிம்பாங்க. அதனால நம்ம ஒரு நாளைக்கு முன்னாலேயாவது அந்த மாம்சங்களை கோழியாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் என்னவோ அதையெல்லாம் அப்படியே ஒரு நாளைக்கு முன்னாலேயாவது விட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்லேயும் சமைக்கக்கூடாது, வெளியில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் அல்லது வெளியே போய் சாப்பிட்டுட்டு சும்மா தான் வந்தேன் வீட்டுக்கு அங்கே தானே வச்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. அதையும் ஒரு நாளைக்கு முன்னாலேயாவது, 2 நாளைக்கு முன்னாடி விடுறது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியாவது விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமுடி வெட்டுறது. ஏன்னா நம்ம தசராவுக்கு முன்னாடியே நிறைய முடி பம்பை மாதிரி வச்சுருந்தோன்னு வைங்களேன், அடுத்து ஒரு 41 நாட்கள் விரதம் இருக்கிறோன்னா இன்னும் அதிகமாக வளர்ந்துடும். இல்லை நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, வேஷமெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் 11ஆம் திருவிழாவுக்கு நான் மொட்டை அடிப்பேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்கக்கூடியவர்கள் வைக்கலாம். அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த விரத காலங்களில் வளர்கிற அந்த முடியோடு போய் அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதல் செலுத்தினாலே போதுமானது. ஏன்னா விரத காலங்களில் நம்ம காலை மாலைன்னு 2 வேளை குளிப்போம். சில சாய்மார்கள்லாம் 3 வேளைகள் குளிப்பாங்க. மதிய பூசைக்கு முன்னாடியும் குளித்து அவ்வளோ பக்தியாக பூசை வைப்பாங்க.
அப்போ அடிக்கடி தலையை வந்து ஈரமாகும் போது ஜலதோஷம் பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இதுகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தலைமுடியை முன்னாடியே வெட்டிடுங்க. அதே போல் நகம் வெட்டுறதும் முன்னாடியே வெட்டிக்கிடுங்க. அப்புறம் மாலை போட்ட பிறகு கூட ஒரு சிலர் நகைலாம் வெட்டிக்கிட்டாங்க. பொதுவாக அந்த முடியெல்லாம் மாலை போட்டதுக்கப்புறம் வெட்டுவதை தவிர்க்கணும், வெட்டக்கூடாது. அதுதான் காலங்காலமாக எல்லாரும் கடைபிடிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம அம்பாவை சுமக்கிறோம், அந்த முடி வெட்டுறதெல்லாம் சாமி மேலே விழும், அது ஒரு ஐதீகமாக வெட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அது நல்லதில்லை, அப்படிலாம் வெட்டக்கூடாதும்பாங்க. அதனால மாலை அணிவதற்கு முன்பாக முடியை வெட்டிடுங்க, நகத்தெல்லாம் வெட்டிடுங்க. அடுத்த முன்னேற்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் தேவையான பூஜை சாமான்கள். மெயினாக தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சிருங்க. கற்பூரம், வீட்டில் கற்பூரம் காட்டுவீங்கன்னா கற்பூரம் இல்லை, அதுவுமே நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் தான் அல்லது நெய் தீபம் அப்படின்னு சொன்னால் நெய் வாங்கி வச்சிருங்க. தினசரி பூஜைக்கு நமக்கு என்னென்ன தேவைகளோ அவையெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருங்க. 40-50 நாளுக்கு மொத்தமாக வாங்கி வைக்க முடியினாலும் ஒரு வாரத்துக்கான பொருட்களையாவது முன்னாடியே வாங்கி வச்சிடணும். ஏன்னா பூஜை வைக்கிற தருணத்தில் ஐயோ சுடகம் இல்லையோ, ஐயோ பத்தி இல்லையோ அப்படின்னா அது ஒரு நமக்கு அந்த பூஜைக்குன்னு போய் நிற்கும்போது அது இல்லை இது இல்லைங்கும்போது அது ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால பூஜை சாமான்கள்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருங்க. இந்த 5 விஷயங்களும் மாலை அணிவதற்கு முன்பாக செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள். வீட்டை சுத்தப்படுத்தணும், சாமி ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி சாமி படங்களெல்லாம் தொடச்சி சந்தனம் குங்குமம் வைக்கணும். பூஜை அறையில் பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்களை எல்லாம் கொஞ்சமாவது முன்னாடியே வாங்கி வச்சிடணும். நம்ம துணிமணிகள், பழைய துணிமணிகள், நம்ம படுத்த கட்டில் அது இதுன்னு சொல்லி வீட்டை கழுவி விடுறதுன்னு சொல்லி மொத்தத்தில் அந்த துணிமணிகளும் எதுவும் அழுக்கு துணி பழையசு இனிதான் அது அப்படின்னே இல்லாமல் அத்தனை துணிமணிகளையும் துவைச்சி ஓரம் கட்டிடணும். அசைவம் சமைக்கிறத ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே வீட்டில் வந்து நிறுத்திடணும். இந்த 5 விஷயங்களையும் பெரும்பாலும் கடைபிடிச்சு நம்ம மாலை அணிவது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க வீட்டுக்கே வெள்ளடிப்பாங்க. வீட்டுக்கே வெள்ளடிக்க முடியாட்டாலும் சாமி ரூம்லையாவது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெள்ளடிச்சு அவ்வளோ பயபக்தியோட தங்களுடைய விரதத்தை துவங்குவார்கள். அதனால் நாமும் கண்டிப்பாக விரதம் துவங்குவதற்கு முன்பாக இந்த முன்னேற்பாடுகளை எல்லாம் கடைபிடிப்போம். ரொம்ப அதிதீவிரமான முன்னேற்பாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் நாளையிலேருந்து என்னுடைய விரதம்ப்பா, இன்னைக்கு நான் நல்லா ஒரு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அசைவம் கண்டது கடியதுன்னு திங்காமல் மடக்குடி குடிக்காமல் அதுக்கு முன்னாடியே ஒரு முன்னேற்பாடுன்னு சொல்லி நம்மளை மாற்றிக்கொள்வோம். அதுதான் நம்மளை வாழ்க்கையில் நம்ம நினச்ச காரியங்களை நிச்சயம் நடத்த வைக்கும். நம்ம வந்து உண்மையான பக்தியோடு அந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து விரதம் இருப்போம். நிச்சயம் அம்பாள் அனைத்து விஷயங்களையும் நினைத்தது போலவே நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லி அனைவருக்காகவும் வேண்டிக்கிறேன். அனைவரும் நமக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அதனால ஏனோதானோ அப்படின்லாம் இல்லாமல் நாளை முதல் விரதம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பாகவே முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து இனிதாக இந்த ஆண்டு விரதத்தை துவங்குவோம். அம்பாள் அனைவருக்கும் நல்லருள் புரிவாள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.